உலக அமைதிக்கு தீவிரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா சென்றடைந்தார். அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை தியான்ஜின் நகரில் அவர் சந்தித்து பேசினார். தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்ட உலக தலைவர்களுடன் பிரதமர் மோடி பங்கேற்றார். மாநாட்டில் பேசிய அவர், பாதுகாப்பு, ஒருங்கிணைப்பு உள்ளிட்டவைகளுக்கு உலக நாடுகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உலக அமைதிக்கு தீவிரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும், இந்தியா 40 ஆண்டுகால தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி செய்பவர்களையும் கண்டுபிடித்து களை எடுத்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் ஒரு பகுதியாக சீனாவில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் சந்தித்துக் கொண்டனர். தொடர்ந்து ஒருவரை ஒருவர் அரவணைத்து கைகுலுக்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, புதினை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் ஆகியோர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஒரு பகுதியாக ஆலோசனை நடத்தியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.